2 உச்ச நட்சத்திரங்கள் ஒரே படத்தில் இணைந்து நடிக்க ஒப்புக்கொள்வது அபூர்வம். அதை ஜில்லா படத்தின் மூலம் சாதித்தவர் ஆர்.டி. நேசன். மோகன்லால் கேரளத்தின் சூப்பர் ஸ்டார்களில் ஒருவராக இருந்தாலும் ஜில்லா படத்தில் விஜயின் வளர்ப்பு தந்தையாக அவர் தோன்றினார். மோகன்லால் விஜய் கூட்டணியை எப்படி அமைந்தது? ஜில்லா உருவான நாள்களை நோக்கி தன் நினைவுகளை நமக்காக திருப்புகிறார் இயக்குனர் ஆர்.டி. நேசன். விஜய் அண்ணாக்கு எப்படி தமிழ்நாட்டில் ரசிகர்கள் நிறைந்திருக்கிறார்களோ அதே போல் கேரளத்தில் லலேட்டன் சாருக்கு வீட்டுக்கு வீடு ரசிகர்கள் உண்டு. மம்முட்டியின் ரசிகர்களும் அவரை கொண்டாடுவார்கள். அவர் ஏற்று நடிக்காத கதாபாத்திரங்களே கிடையாது. லலேட்டன் சார், விஜய் அண்ணா இருவருக்கும் பல திறமைகள் ஒத்துப்போகும். அந்த துருதுருப்பு, சுறுசுறுப்பு, நகைச்சுவை உணர்வு, நடிப்பதே தெரியாமல் நடிப்பது என பல விஷயங்களில் இருவருமே கில்லாடிகள். அதைவிட முக்கியமான ஒரு ஒற்றுமை, எந்த மொழி ரசிகருக்கும் இருவரையும் பார்த்ததுமே பிடித்துவிடும். அதனால்தான் கேரளத்தில் விஜய் அண்ணாக்கு அவ்வளவு ரசிகர்கள். ஒரு புதுமுக இயக்குனராக வளர்ந்து கொண்டிருந்த எனது படத்தில் இவர்கள் 2 பேரும் நடிக்க ஒப்புக்கொண்டது பெரிய அதிர்ஷ்டம். கதை சொன்ன நாளில் தொடங்கி படப்பிடிப்பின் கடைசி நாள் வரை என்னை ஒரு புதுமுக இயக்குனராக 2 பேருமே பார்க்கவில்லை. விஜயிடம் கதை சொல்லும்போது வளர்ப்பு தந்தையான சிவன் கேரக்டரில் யார் நடித்தால் நன்றாக இருக்கும் என்பதை நான் உண்மையாக யோசிக்கவே இல்லை. கதையை சொல்லி முடித்ததும், சிவன் கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கு, யாரை தேர்வு செய்கிறதா இருக்கீங்க என்று அவராக கேட்டார். அப்போது அவரிடம், இன்னும் நான் யோசிக்கலண்ண என்றேன். கேரக்டர் எழுதின உங்களுக்கு தான் காஸ்ட் பிடிப்படும், யோசிங்க என்றார். அப்போது சிவன் கதாபாத்திரத்தை திரும்ப திரும்ப ஓட்டி பார்த்த போது லலேட்டன் சார் மனதில் வந்து உட்கார்ந்து கொண்டார். மறுநாள் விஜய் அண்ணாவை சந்தித்து, லலேட்டன் சார் பண்ணால் நச்சுன்னு இருக்கும் என்று சொன்னேன். சூப்பராக இருக்கும், ஆனால் அவர் ஒத்துப்பாரா என்றார் விஜய். முயற்சி பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு மறுநாளே விமானத்தில் திருவனந்தபுரம் போய் லலேட்டன் சாரை சந்தித்து கதையை சொன்னேன். அவருக்கும் கதை மிகவும் பிடித்து விட்டது. அவர் ஹாப்பியாகி, கண்டிப்பாக நான் பண்ணுறேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக எதுவும் யோசிக்க வேண்டாம், ஸ்கிரிப்டில் கேரக்டருக்கு என்ன இருக்கோ அது போதும், அதுதான் ஆடியன்ஸுக்கு ஃபீல் குட்டாக இருக்கும். பட் விஜய் பெரிய ஸ்டார், அவருக்கு பண்ண வேண்டிய மாஸ் ட்ரீட்மெண்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடாதீங்க என்றார். ஒரு சூப்பர் ஸ்டார் இப்படி சொல்கிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு பெருந்தன்மை இருக்க வேண்டும். விஜய் அண்ணாவோ படப்பிடிக்கு முன்னர், ப்ரோ லலேட்டன் சார் என்ன சொல்கிறாரோ அதுபடி பண்ணிடுங்க, அவர் சூப்பர் ஸ்டாருங்க, அவரை எந்த இடத்துலையும் டம்மி பண்ணிடாதீங்க என்றார். இவர்கள் இருவரும் இப்படி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் எனக்கு கொடுத்த சுதந்திரத்தால் படப்பிடிப்புக்கு முன்பே நாம் பாதி கிணறு தாண்டிவிட்டோம் என்று நிம்மதியடைந்தேன். நான் எழுதிய திரைக்கதையில் அதன் பின்னர் எந்த மாற்றமும் செய்யவில்லை. ஆனால் படப்பிடிப்பில் இருவரும் எப்படி பழகி கொள்ளப் போகிறார்கள் என்பதில் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் மனதுக்குள் ஃப்ளாஷ் அடித்து கொண்டே இருந்தது. படப்பிடிப்பு தொடங்கியதும் ஆச்சரியப்பட்டு போனேன். லலேட்டன் சாரும் விஜயும் அண்ணன் தம்பியைப் போல் அவ்வளவு பாசத்துடன் பழகினார்கள். படப்பிடிப்பு காலை 9 மணிக்கு தொடங்கியது என்றால் விஜய் அண்ணா, ப்ரோ லலேட்டன் சாரை வெயிட் பண்ண வைக்காதீங்க, அவர் சீன்லாம் முதல்ல எடுத்துருங்க, நான் வெயிட் பண்ணுறேன் என்பார். லால் சாரோ, நேச்சன் விஜயை வெயிட் பண்ண வைக்காதீங்க, முதல்ல அவர் சீன்லாம் எடுத்துருங்க, நான் வெயிட் பண்ணுறேன் என்பார். யாரை வைத்து முதலில் எடுத்தாலும் மற்றவர் அமைதியாக கேரவானில் காத்திருப்பார்கள். 2 பேரும் இணைந்து நடிக்கும் காம்பினேஷன் சீன்கள் என்றால் கேட்கவே வேண்டாம், செட்டே ஆர்வமாகிவிடும். எல்லார் முகமும் மலர்ச்சியோடு இருக்கும். படம் முடிந்ததும் விஜயிடம் போய், டைட்டில் கார்டு, போஸ்டர் டிசைன் இதெல்லாம் யார் பேரை முதல்ல போடுவது சார் என்றேன். விஜய் அண்ணாவோ உடனே, இதில் உங்களுக்கு என்ன ப்ரோ டவுட்டு, லலேட்டன் சார் எவ்வளோ பெரிய லெஜெண்ட், அவர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவர் பேர் தான் முதல்ல போடணும், மாற்றி கித்தி போட்டுறாதீங்க என்றார். கடவுளே, என்ன இவர் இப்படி சொல்கிறார் என்று லலேட்டன் சாரிடம் போனேன். நேசன், விஜய் அப்படி தான் சொல்வார், இது விஜயின் படம், அதுவும் இல்லாமல் அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுமா, அவர் பேரை முதல்ல போடுங்க சார் என்றார். எனக்கு சிலிர்த்து விட்டது. தயாரிப்பாளர் சௌத்ரி சாரிடம் போனேன். டைட்டில் பிரச்சனை பற்றி சொன்னதும் அவர் சொன்னார், லலேட்டன் சார் சொன்னால் சரியாக இருக்கும், இருந்தாலும் நமக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குல்ல, 2 பேரையும் சரிக்கு சமமாக போட்டுருங்க என்றார். அதன் பிறகுதான் எனக்கு நிம்மதியாக இருந்தது. படப்பிடிப்பில் பல சம்பவங்கள் மறக்க முடியாதவை. பொள்ளாச்சியில் சிவனும் சக்தியும் நின்னா மாசுடா, எதிர்த்து நிற்கும் எவனும் தூசுடா பாடலை படம் பிடித்தோம். ராஜு சுந்தரம் மாஸ்டர், ஒரு பிஜிஎம் ஒரே டேக்கில் எடுத்துருவோம் என்றார். எனக்கு வயத்தை கலக்கியது. விஜய் பெரிய டான்சர், ஆனால் லலேட்டன் சாரை இப்படி சிரமப்படுத்த வேண்டுமா என தயங்கினேன். லலேட்டன் சாரோ, நேசா ரெடி ரெடி டேக் போகலாம் என்று சொல்லிவிட்டு, விஜய் கமான் என்றார்.